கைஸ், என்னடா அதிர்ச்சியான ஆம மூஞ்ச காட்டுறேன்னு பயந்துடாதீங்க. எப்படி இந்த ஆம பார்க்க கூடாதத பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்குதோ, அதே மாதிரி நானும் பார்க்க கூடாத சில அட்வர்டைஸ்மெண்ட பார்த்து உறைஞ்சு போயிருக்கேன். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாங்களா? தூரத்துல யாரோ ஒருத்தவங்க கடல்ல மூழ்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம சல்மான் பாய் சீப்பரை மாட்டிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. இங்க இருந்து ஓடி போன சல்மான் பாய் கடல் மேலேயே நடந்து போய்கிட்டு இருக்காரு. எப்படி? நம்ம சல்மான் பாய் முழுகவே இல்ல கைஸ். அது மட்டும் இல்ல, ஸ்பைடர்மேனுக்கே டஃப் கொடுக்கிற மாதிரி செவுத்து மேலெல்லாம் ஏறுறாங்க. அப்படி சல்மான் பாய் என்ன செயல் பண்ண போறாங்கன்னு ஆவலா பாத்துக்கிட்டு இருக்கும் போது பனிமலையிலிருந்து சறுக்கிக்கிட்டுலாம் வராங்க. அப்படி எதுக்காக சறுக்கிக்கிட்டு வந்தாங்கன்னு பார்த்தா, யாரோ கீழே உழுவ போறாங்க. அவர் சிலுப்புரை வச்சு காப்பாத்திட்டார். இதனால இந்த ஏட எடுத்தவங்க மக்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஜப்பான் சிலுப்புரு அவ்வளோ ஸ்ட்ராங்கா கைஸ். இந்த ஜப்பான் சிலுப்புரு வாங்குறதுனால உங்களுக்கு என்ன நன்மைனா, நீங்க கடல் மேல நடக்கலாம், செவுத்து மேல ஏறலாம். ஏன் யாராவது கீழே விழுந்து சாக போறாங்கன்னா கைடு போட்டு காப்பாத்தாதீங்க கைஸ். இந்த ஜப்பான் சிலுப்புரை நீட்டி காப்பாத்திடுங்க, அறந்தே போகாது. இருந்தாலும் இந்த ஜப்பான் சிலுப்புருக்கு இது கொஞ்சம் அதிகமாவே இல்லையா கைஸ்? ஜப்பான் சிலுப்புரு ஏட பார்த்தே நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். இந்த லட்சணத்துல வாலி வேற. வாலிய வச்சு என்ன காட்டுறதுக்கு காத்திருக்கானுங்களோ தெரியலையே. பாருடா, எப்படி இந்த பிளாஸ்டிக் வாலி பட்டு இவ்வளவு பெரிய காடி பறக்குது. காடி மட்டும் இல்ல கைஸ், இப்போ ஓடி வர்றவங்க ஓங்கி அட்டிப்பான் பாருங்க. எப்படா கித்தா வாலி பட்டு கித்தா வாலி உடைஞ்சா அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. இரும்பு வாலி எப்படா உடைஞ்சிச்சு? அப்படி உடைஞ்சா அதுக்கு பேர் வாலி இல்லடா, பாறாங்கல்லு. சாலா கல்லு பட்டா கூட வாலி நெளிஞ்சுதாண்டா போயிருக்கணும். ஆனா இரும்பு வாலி ஒட்டஞ்சிச்சு பாரு. உருட்டுங்கடா, ஆனா இந்த அளவுக்குலாம் உருட்டாதீங்க. பாக்குறதுக்கே ஜீன்ஸ் போட்ட பாகுபலி மாதிரி இருக்காங்களே, கையாலேயே இளநீலா உடைக்கிறாங்களே. இளநீ விளம்பரமானு கேட்டுறாதீங்க கைஸ். கையாலேயே இளநிய உடைச்சவரு ரொட்டி சாப்பிட முடியலையாமா. ஏயா, ரொட்டிய தானையா கிடைச்ச, செங்கக்கல்லையா கிடைச்ச? இது தெரியாத நம்ம சமந்தா ஏதோ ஒரு ஜீவன் பல்லுவலியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு, போய் நம்ம காப்பாத்துவோன்னு மணலை பேர்த்துக்கிட்டு வெளியே வருவாங்க. வந்தவங்க என்ன கேட்டிருக்கணும்? பல்லுவலியான்னு கேட்டிருக்கணும். உங்க டூத்பேஸ்டில் உப்பு இருக்கா? எதே, டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்காவா? சரி, இருந்துட்டு போட்டோம். இதனால இந்த ஆடு மூலியமா நீங்க என்ன சொல்ல வராங்க? வீட்டுல கறி வைக்கும் போது உப்பு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நோ ப்ராப்ளம். பாத்ரூமுக்கு போங்க, டூத்பேஸ்ட் எடுங்க, கறியில கொஞ்சம் பிதுக்கி ஊத்துனீங்களா, முடிஞ்சுச்சு. 2 in 1 கைஸ். நீங்க அத பல்லு வளர்க்கவும் பாய்ச்சிக்கலாம், வீட்டுல உப்பு இல்லைன்னா கறிக்கும் போட்டுக்கலாம் கைஸ். அப்படியே இந்த முடி வெட்டுற கடையில வர ஏரையும் பாத்துருங்களேன். மிஞ்சி போன முடி வெட்டுற கடையில என்ன தயாரா இருப்பாங்க? பிளேடு, சீப்பு, கத்தி, அப்படி இல்லைனாக்கா கண்ணாடி, இல்ல மேல போத்திருக்காங்களோ ஒரு மஞ்சள் துணி, அதை உடைய எடுத்துருக்கலாம். ஆனா எடுத்து வச்சானுங்க பாருங்க கைஸ். ஒண்ணு இவ்வளவு நேரம் மேல ஓடின ஏட பாத்தீங்க தானே?